வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ, இந்த நாட்டு விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லி சென்று தன்னுடைய கோரிக்கைகளை மட்டுமல்ல, நரேந்திர மோடியை சந்திப்பது மட்டுமல்ல, நரேந்திர மோடி அரசாங்கம் எந்த அளவில் விவசாயிகளை புறக்கணிக்கிறது, எந்த அளவில் நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த நாட்டு விவசாயிகளை நசுக்கி கொன்று வருகிறது என்கிற அந்த உண்மையை உறக்கச் சொல்லி போராடுவதற்காக சென்ற இந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வலுக்கட்டாயமாக சிஆர்பிஎஃப், ரயில்வே போலீஸ் மற்றும் மத்திய பிரதேஷ் போலீஸை வைத்து இறக்கி இருக்கிறார்கள். நவம்பர் 19ஆம் தேதி நரேந்திர மோடி கோயம்புத்தூரில் வந்து அதே விவசாயிகளுக்கு முன்பு ஒரு நாடகத்தை ஆட பார்க்க. பிஜேபியின் இரட்டை முகத்தை நீங்க பார்க்க வேண்டும். நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வந்து கூறிய அந்த வார்த்தை என்ன? பீகாரில் இருந்த அந்த காற்று இப்ப தமிழ்நாட்டுக்கும் வந்து விட்டது. எந்த விதமான காற்றை பற்றி நீங்க பேசுகிறீர்கள்? போச்சோரிக்கான காற்றா, அல்ல எந்த அளவில் தமிழ்நாட்டு மக்களை நசுக்க பார்க்கிறீர்கள் அந்த காற்றா? பீகாரில் இருக்கக்கூடிய விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டோம். ஒரு காலகட்டத்தில் பீகார் இந்த நாட்டின் மிக பெரிய விவசாய மண்ணாக இருந்தது. இன்னைக்கு அதே பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் மற்ற மாநிலங்களுக்கு வேலை தேடி அலையக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இன்னைக்கு கார்த்தாலிலிருந்து ஏராளமான வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஓட்டை போட்டதற்கு பின்பு கையை கழுவி விட்டது பிஜேபி. எங்கிருந்து வந்தீர்களோ அதே இடத்திற்கு திரும்பி செல்லுங்கள் என்று. தமிழ்நாட்டிலிருந்து 18ஆம் தேதி ஜிடி எக்ஸ்பிரஸை பிடித்து டெல்லிக்கு செல்ல இருந்த 225 விவசாயிகள் அங்க இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் போராடுவதற்கான திட்டத்தை போட்டிருக்கிறார். அவர்களுடைய கோரிக்கைகளையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு நரேந்திர மோடியுடைய இந்த இரட்டை முகத்தை நீங்க பார்க்க வேண்டும். நரேந்திர மோடி நவம்பர் 19ஆம் தேதி சவுத் இந்தியா நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் 2025 இதில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார். 21வது இன்ஸ்டால்மெண்ட் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி 18,000 கோடி ரூபாய் 9 கோடி விவசாயிகள், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 9 கோடி விவசாயிகளுக்கு டிரான்ஸ்பர் செய்ய பார்க்கிறாராம். எவ்வளவு அந்த பணம்? 2,000 ரூபாய். 4 மாதத்திற்கு 2,000 ரூபாய், வருடத்திற்கு 6,000 ரூபாய். நிச்சயமாக ஒரு விவசாயிக்கு இது போதுமா என்று நீங்க கேட்டு பார்த்தீர்கள்னா அவர்கள் வாங்கக்கூடிய விதைக்கு கூட பத்தாது. அந்த பணத்தை கொடுக்கும் போது எந்த அளவில் ஒரு மிக பெரிய நாடகத்தை, ஒரு அரசாங்கத்துடைய வேலை, அரசாங்கத்துடைய ஸ்கீம், ஒவ்வொரு முறையும் ரயில் திறப்பு விழாவாக இருக்கட்டும், கிசான் சம்மான் நிதியாக இருக்கட்டும், இது போன்ற எந்த ஸ்கீமாக இருந்தால் கூட நரேந்திர மோடி அந்த ஸ்கீமை பற்றி அல்ல, தனக்கு எந்த அளவில் லாபம் கிடைக்கும், பிஆர் ஆக்டிவிட்டி நடக்கும் என்கிற அந்த விஷயத்தில் தான் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். இதே இடத்தில் நேஷனல் சவுத் இந்தியா ரிவர் லிங்கிங் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் லெட் பை பி ஐயாக்கன் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் வழியாக தான் இந்த அனைத்து விவசாயிகளுமே டெல்லி செல்ல இருந்தார்கள். தமிழ்நாட்டில் பிரைம் மினிஸ்டர் வருகிறார். அவர்கள் டெல்லியில் போராட போறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை சந்திக்க கூட மாட்டார். காரணம், விவசாய போராட்டத்தை நாம் பார்த்தோம். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்தார்கள். மழை, குளிர், வெயில் எதையுமே செட்டைப்படுத்தாமல் 15-16 மாதங்கள் வரை டெல்லியில் காத்து கொண்டிருந்தார்கள். எந்த இடத்துல இந்த போராட்டம் நடக்கிறதோ அந்த இடத்திற்கும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஆஃபீஸ் அல்ல வீடு இரண்டுக்குமே நீங்க பார்த்தீர்கள்னா 5-6 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். பிரைம் மினிஸ்டர் மோடி கடைசி நிமிடம் வரை அந்த விவசாயிகளை போய் சந்திக்கவில்லை. அவர்களுடைய கோரிக்கைகளை பற்றி ஒரு துளி கூட கேட்கவில்லை. நவம்பர் 18ஆம் தேதி 200க்கும் மேற்பட்ட நபர்கள், விவசாயிகள், 225 விவசாயிகள் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ஜிடி எக்ஸ்பிரஸை பிடித்து டெல்லிக்கு பயணத்தை தொடங்கினார்கள். இவர்களுடைய ஒரு சில கோரிக்கைகள் இருந்து அந்த கோரிக்கைகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். நர்மதாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. இந்த இடத்திற்கு ரயில் வந்த உடனேயே, அந்த ரயில் வருவதற்கு முன்பே நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்பிஎஃப், சிஆர்பிஎஃப், மத்திய பிரதேஷ் போலீஸ் ஒட்டுமொத்த ரயில்வே ஸ்டேஷனையே கார்டன் ஆஃப் செய்திருக்கிறார்கள். ரயில் வந்த உடனேயே ஏதோ தீவிரவாதிகளை தரதரவென்று இழுக்கும்படி இந்த நாட்டு விவசாயிகள், தமிழ் விவசாயிகளை தரதரவென்று இழுத்திருக்கிறார்கள். இதே போன்று போன வருடம் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலும் இதே போன்ற சம்பவம் நடந்தது.
பிரைம் மினிஸ்டர் விசிட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை சந்திக்க போறாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வருகிறாரா? எந்த அளவில் அராஜகம் என்று நீங்க பார்க்க வேண்டும். அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். அரை நிர்வாணமாக இந்த மண்ணில் பிறந்த, இந்த மண்ணிற்காக உழைக்கக்கூடிய விவசாயிகள் ரத்தத்தை சிந்தி, வேர்வையை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் தட்டில் கொண்டு வரக்கூடிய அந்த உணவுகளை சேர்க்கக்கூடிய, கொண்டு வரக்கூடிய விவசாயிகளுடைய நிலை இந்த நிலை. போராடக்கூட முடியாது, கேள்வி கூட கேட்க முடியாது. அப்படி எந்த விதமான தவறான கோரிக்கைகளை அவர் கேட்டுவிட்டார். அந்த கோரிக்கைகளுக்கும் நான் வருவேன். அதற்கு முன்பு இந்த வீடியோவை பற்றி, இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எந்த விதமான ஸ்கேனர் கோடையும் ஸ்கேன் செய்ய தேவையில்லை. இந்த நாட்டு விவசாயிகள் அவர்களுடைய குரல் இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த வேலையை நீங்க பாருங்கள். 2,000 ரூபாய் PM கிசான் நிதி வழியாக 21வது இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுக்க போறாரா? தமிழ்நாட்டின் கவர்னர் RN ரவி, எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் உட்பட ஏராளமான தலைவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். எதிரில் நீங்க பார்த்தீர்கள்னா கட்சி தொண்டர்கள் கழுத்தில் அந்த பச்சை துண்டை போட்டுவிட்டு இவர்கள் எல்லாம் விவசாயிகள் என்கிற ஒரு நாடகத்தை ஆடக்கூடிய பிஜேபி உண்மையான விவசாயிகளுடன் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதையும் நீங்க கேட்க வேண்டும். கைது செய்யப்பட்ட விவசாயிகளை அருகே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் தங்க வைத்திருக்கிறார்களா? அடுத்த ரயில் துரந்தோ எக்ஸ்பிரஸில் அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம் பார்த்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் மத்தியில் பிஜேபி விவசாயிகள் போய் போராடக்கூடிய இடம் டெல்லி, அங்க போக விடக்கூடாது. விவசாயிகளுடைய 6 கோரிக்கைகள் என்ன கோரிக்கைகள் அதை நீங்க கேட்டு விடுங்கள். டபுள் பிரைஸ் ஃபார் தி கிராப், பேடி, வீட் 18 ரூபாய் மினிமம் பர் கேஜி, 18 ரூபாய். அதாவது ஒரு டன் 8,100 ரூபாய்க்கு நீங்க சுகர் கேன் கரும்பு 8,100 ரூபாய்க்கு நீங்க வாங்கணும். கோதுமை அல்ல நெல் 18 ரூபாய் குறைஞ்சபட்சம் நீங்க கொடுக்கணும். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை இண்டிவிஜுவல் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்ஸ்டெட் ஆஃப் கரண்ட் மாடல். இப்ப இருக்கக்கூடிய மாடலை தாண்டி இண்டிவிஜுவல் கிராப் ஸ்கீம் இன்சூரன்ஸ் ஸ்கீமை நீங்க போட்டு தாருங்கள். கம்ப்ளீட் வேவர் ஆஃப் நேஷனலைஸ் பேங்க் லோன் ஃபார் த ஃபார்மர்ஸ். விவசாய கடன் அதை தள்ளுபடி செய்யுங்கள். நீங்க பீகார்ல போய் 10,000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா, அடானி அம்பானிக்கு நீங்க லோன் வேவர் எல்லாம் கொடுக்கிறீர்கள் இல்லையா, டாக்ஸ் வேவர், அது தேவையில்லை. விவசாயிகளுடைய சட்டை பையில் 10 ரூபாய் இருந்தால் அது இந்த நாட்டுக்கு நேரடியாக போய் சேரும். அடானி பையில் கொடுக்கும்போது, அம்பானி பையில் கொடுக்கும்போது அது வெளிநாட்டு சுவிஸ் பேங்கில் போய் முடக்கப்படும். விவசாயிகளுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான் இவர்கள் கேட்கிறார்கள். ஹால்ட் கர்நாடகா மேகதேது டேம் ப்ராஜெக்ட். உடனடியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேகதேது டேம் ப்ராஜெக்டை தடுத்து நிறுத்துங்கள், அது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை விளைவிக்கும். இன்க்ரீஸ் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஃபார்மர்ஸ் அபவ் 60 to 5,000 rupees. விவசாயிகளுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அந்த பென்ஷன் ஸ்கீமில் மாதந்தோறும் 5,000 ரூபாய் நீங்க விவசாயிகளுக்கு கொடுங்கள் என்ற அந்த கோரிக்கையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். வேவர் ஆஃப் ஆல் எஜுகேஷனல் லோன், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிசஸ் அகேன்ஸ்ட் இம்போர்ட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் ஜெனட்டலி மாடிஃபைடு GM சீட்ஸ். இப்போ எந்த விஷயத்தை ப்ரமோட் செய்வதற்காக நரேந்திர மோடி வந்திருக்காரோ அதே GM சீட்ஸ், ஜெனட்டலி மாடிஃபைடு சீட்ஸ், ஏதோ கார்பரேட் கம்பெனி அந்த சீடை, அந்த விதையை தயாரித்திருக்கும், அந்த சீடை நீங்க தயவு செய்து கொண்டு வராதீர்கள். இது லேப்ல தயாரிக்கப்பட்ட ஒரு சீட், ஒரு விதை. இந்த விதையை தடுத்து நிறுத்துங்கள். எஜுகேஷனல் லோன், விவசாயிகளுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த லோனை தள்ளுபடி செய்யுங்கள் என்கிற இந்த மாதிரியான கோரிக்கை. பட் வாட் இஸ் மிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் டூயிங்? ஐயா அவர்கள் ஒரு மிக ஆழமான கருத்து தெரிவித்திருக்கிறார். இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். விவசாயிகளை வலுக்கட்டாயமாக, அதுவும் டிக்கெட் எடுத்து சென்றிருக்கிறார்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கன்ஃபார்ம்டு டிக்கெட். பீகார் செல்லக்கூடிய நபர்கள் எந்த அளவில் ரயில்களை உடைக்கிறார்களோ, எந்த அளவில் டிக்கெட் இல்லாமல் செல்கிறார்களோ, அந்த மாதிரியான தவறான வழியில் செல்லாத நபர்கள், விவசாயிகள் டிக்கெட் எடுத்து, கன்ஃபார்ம்டு டிக்கெட் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை
எந்த சட்டத்திற்கு கீழே நீங்க இறக்கி இருக்கிறீர்கள்? அப்போ இந்த நாட்டில் போராடுவது தவறா? தன்னுடைய கேள்விகளை, கோரிக்கைகள் எடுத்து வைப்பது தவறா? அரசாங்கத்திடம் அமைதியான முறையில் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் எந்த வழியை எடுத்து காட்டியிருக்கிறதோ காந்தி வழியில், அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா சால்ட் சத்தியாகிரமாக இருக்கட்டும், வெள்ளையர்களை விரட்டிய அந்த விஷயமாக இருக்கட்டும், குவிட் இந்தியா மூவ்மெண்டாக இருக்கட்டும், அனைத்திலுமே உங்களுடைய சூப்பர் பாஸ் RSS இதிலெல்லாம் நீங்க கலந்து கொள்ளக்கூடாது. வெள்ளையர்களே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற ஒரு மிக கேவலமான கோரிக்கை, மிக கேவலமான ஐடியாலஜியிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு இது போன்ற அமைதி போராட்டத்தை பற்றி ஒரு துளி கூட தெரியாது. ஏன்னா நீங்க என்னைக்குமே போராடுகிறது இல்லை. அராஜக முறையில் நீங்க ஒரு ஆட்சியை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். ஓட்டோரி வழியாக நீங்க ஆட்சியை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அதனால்தான் நரேந்திர மோடி அவர்களே நீங்க கூறிய அந்த வார்த்தை, பீகாரில் எந்த காற்று வீசியதோ அதே காற்று இப்ப தமிழ்நாட்டிலும் வீச தொடங்கிவிட்டது. எந்த ஓட்டோரிக்கான காற்று. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஐயாக்கன் ஐயா கூறிய அடுத்த வார்த்தை, he is coming for natural farming summit. நரேந்திர மோடி நேச்சுரல் ஃபார்மிங் சமிட்டுக்கு வருகிறார். ஆனால் இதே நரேந்திர மோடி 500 கோடி ரூபாய் GM சீட்ஸிற்காக ஒதுக்கி இருக்கிறார். ஜெனிட்டலி லேப்ல தயாரிக்கப்பட்ட ஒரு சீடிற்காக 500 கோடி ரூபாய். அப்ப எப்படி இது நேச்சுரல் சமிட்டாக மாறும்? நேச்சுரல் ஃபார்மிங்கை எப்படி நீங்க ப்ரமோட் செய்ய வேண்டும்? எதற்காக 500 கோடி ரூபாய்? இது போன்ற அராஜகமான விஷயங்கள் நாடு முழுவதும் நடக்கிறது. டெல்லி விவசாய போராட்டம் இதற்கு மேல் நடக்கக்கூடாது என்கிற சட்டத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள். எங்கேயுமே விவசாயிகள் இதற்கு மேல் கூடக்கூடாது. வெறும் 225 விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள் அமைதியான முறையில் தன்னுடைய கோரிக்கைகளை எடுத்து டிக்கெட் எடுத்து டெல்லிக்கு செல்லும் போது 2வது முறை, போன வருடம் இந்த வருடம் 2வது முறை அவர்களை முடக்கி இருக்கிறார்கள். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா வாயில் அந்த எலியை கடிச்சு கொண்டு அரை நிர்மாணமாக வெறும் கோவணத்தில் டெல்லி வரை போனார்கள். நரேந்திர மோடி சந்திக்கவில்லை. அண்ட் திஸ் இஸ் வாட் மிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் டாக்கிங் அபவுட் இந்தியன் ஃபார்மர்ஸ். இதைத்தான் கிசான் சம்மான் நிதி என்கிற ஒரு கோழைத்தனமான ஸ்கீமை வைத்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார். 2000 ரூபாய் ஒரு பிச்சை காசு ஒவ்வொரு விவசாயிக்கும். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் செலவழிக்கக்கூடிய தண்ணீரில் கரைக்கக்கூடிய மருந்துக்கு கூட ஆகாத அந்த காசு. அதை வைத்து உங்களுடைய PR ஆக்டிவிட்டியை நீங்க சம்பாதிக்கலாம். ஆனால் விவசாயியுடைய உண்மையான வழியை, உண்மையான வேதனையை நீங்க என்னைக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அன்னைக்கு இது போன்ற நீங்க மேடைகளை போட்டு விவசாயிகளுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்தோம் என்று கூறும்போது மக்கள் உண்மையிலேயே கைத்தட்டுவார்கள். இல்லைன்னா இந்த வீடியோவை பாருங்கள், ஜோரா கைத்தட்டுங்கள், ஜோரா கைத்தட்டுங்கள். உங்களுடைய கையாட்கள் எப்படி வலுக்கட்டாயமாக கைத்தட்ட வைக்கிறார்களோ அப்படித்தான் நடக்கும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்டில் எழுதுங்கள். இந்த சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இதையும் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.